இது தொகுதி அலசலுக்கான நேரம். சோழமண்டலத்தின் வரலாற்று புகழ்பெற்ற கடற்கரை மாவட்டமான நாகப்பட்டினத்தின் 3 தொகுதிகளை அலசலாம் இன்று. நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி மாதா பேராலயம் மற்றும் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம் என முப்பெரும் மதங்களின் சங்கமமாக திகழும் நாகை மாவட்டம் மத நல்லிணக்கத்தின் உலகளாவிய அடையாளமாகும். 1930 ராஜாஜி தலைமையிலான வரலாற்று சிறப்புமிக்க உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற வேதாரண்யம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றுள்ளது. மீன்பிடி தொழில் மற்றும் விவசாயத்தை தனது முதன்மை வாழ்வாதாரமாக கொண்ட இந்த மாவட்டம் தற்போது நவீன தொழிற்சாலைகள் மற்றும் வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கியுள்ளது. சுமார் 1,09,3478 வாக்காளர்களை கொண்ட நாகை தொகுதியில் விசிகாவின் ஆளூர் ஷானவாஸ் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். மீனவர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் பட்டியலின மக்களின் வாக்குகளே இங்கு வெற்றியை தீர்மானிக்கின்றன. தனி தொகுதியான கீழ்வேளூர் மாவட்டத்தின் மிக குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாகும். கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கோட்டையாக கருதப்படும் இத்தொகுதியில் தற்போது சிபிஎம்மின் நாகை மாலி உறுப்பினராக உள்ளார். இங்கு விவசாய தொழிலாளர்களின் வாக்குகளே பிரதானம். சுமார் 1,09,3170 வாக்காளர்களை கொண்டது வேதாரண்யம் தொகுதி. இங்கு அதிமுகவின் OS மணியன் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். உப்பள தொழிலாளர்கள் நிறைந்த இத்தொகுதியில் வன்னியர்கள், அகமுடையார்கள் சமூகத்தினர் அதிகம் உள்ளனர். வேதாரண்யம் தொகுதியில் திமுக பலமான அடித்தளத்தை கொண்டுள்ளது. இத்தொகுதியில் திமுக 6 முறை வென்றுள்ளது என்றாலும் முன்னாள் அமைச்சர் OS மணியன் மூலம் அதிமுக கடந்த 2 முறையும் இங்கு வெற்றியை தக்க வைத்துள்ளது. நாகை தொகுதி இடதுசாரிகளின் கோட்டையாகவும் அதே சமயம் அதிமுக வலுவாக இருந்த தொகுதியாகவும் உள்ளது. சிபிஎம் மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளுமே இங்கு தலா 6 முறை வென்றுள்ளன. 2021 முதன்முறையாக விசிக இங்கு வெற்றி கண்டது. 2011 உருவாக்கப்பட்ட கீழ்வேளூர் தொகுதி இடதுசாரி இயக்கங்களின் மிக வலிமையான கோட்டையாக திகழ்கிறது. இதுவரை நடந்த 3 தேர்தல்களில் 2 முறை சிபிஎம் இங்கு நேரடியாக வெற்றி பெற்றுள்ளது.